எனக்கு கார் கேட்கறவங்க கிட்ட நான் ஒரு நாளைக்கு 2500 3000 வாடகை கொடுத்துருவேன். இப்போ சில பேர் கார் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டேன், வாடகைலாம் கொடுக்க மாட்டேன். ஆமா, அதே சில பேர் காரை வாடகைக்குன்னு விடுறவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை கிலோமீட்டர்னுவாங்க. என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், 2000 3000 வாங்கி கொடுத்துருவேன். அப்போ ஒரு மாதத்துல என் கார் 10 நாள் வெளில போனா என்ன ஆயிடுச்சு, எனக்கு அதுல ஒரு 30,000 வந்துடும். அந்த காரை நான் ஓடுறேன். ஒரு வருஷத்துல ஒரு காரு ஓட்டினாலும் ஓட்டலனாலும் 6000 ரூபா லாஸ் ஆகும். ஆமா, வருஷத்துக்கு 72,000 ரூபா லாஸ். நான் மாசத்துக்கு 30,000 தருவேன். வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? போயிடுச்சு. கம்மியா போடுங்க, கம்மி 3 லட்சம் கம்மியா போடுங்க, 5,000 ரூபா போடுங்க. 5,000 மாசம் 5,000 ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபா, 1,80,000 1,80,000 அப்புறம் நான் அந்த காரை வித்தா எனக்கு என்ன லாஸ் ஆகும்? லாஸே கிடையாது. ஸ்டோர் ரூம்ல எவ்வளவு எடுப்பான்? ஒரு 2 லட்சம் ரூபா தருவான், கொடுத்துருவேன். நான் தான் 1,80,000 திட்டுனேன். மொத்தம் நான் போட்ட காசு 10 லட்சம் காருக்கு. 1,80,000 கையில வந்துச்சு, இதுவும் வந்துச்சு. 20,000 ரூபா நான் ஓட்டினதுக்கு தான். அவ்வளவுதான். அதுவும் நான் வெல் மெயின்டைனாக பண்ணியிருப்பேன். அப்போ நான் பண்ற காஸ்ட் எவ்வளோ, வெறும் சர்வீஸ்க்கு மட்டும் தான் நான் காசு போடுறேன். நான் போட்ட ப்ராஃபிட் எனக்கு வந்துச்சு, காரம் கிடைச்சிச்சு, என்னோட ஓன் யூஸ்க்கெல்லாம் தேவைப்பட்டதை யூஸ் பண்ணிக்கினேன். அவ்வளோதான். வெறும் சர்வீஸ் நல்லா நீட்டா பண்ணி கரெக்டா ஸ்டோர் ரூம்ல சேல் பண்ணிட்டு வந்துருவேன். அதே தான் ஸ்டோர் ரூம்ல பண்ணும்போதே எனக்கு பெனிஃபிட். இப்போ நான் கார் எடுத்தேன், 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் எனக்கு பண்ணாங்க. 1 லட்ச ரூபா எனக்கு 1 லட்ச ரூபா. சாதாரணமா எல்லாருக்கும் பண்றது ஒரு 45,000 60,000, எனக்கு 40,000 எக்ஸ்ட்ரா. புது காரே 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வேற மாதிரி